ஹாய் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டஸ்ட், ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மில்க் ரவா கேசரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதே நெய்யில் 2 கப் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் ரவைக்கு நான் 8 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா கிளறிட்டே இருங்க, ஏன்னா கட்டிப்படக்கூடாது. அதனால் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ தண்ணி ஓரளவு கொத்திச்சு. இதில் 4 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ரோஸ் மில்க் எசன்ஸு ரோஸ் எசன்ஸ் கிடையாது. இப்போ நல்லா தண்ணி வற்றி அந்த ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போது 2 நிமிஷத்தில் இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த ரவை ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு மாறும். நல்லா கழுவி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன் ஆயிலும் சூடு பண்ணி நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி இறக்கணுன்னா டேஸ்டியான கலர்ஃபுல்லான ரோஸ் மில்க் ரவா கேசரி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும்.